ஒர்க் அவுட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் மோட்டிவேஷன் பத்தலையா? இல்லை எனக்கு வெயிட் லாஸ்லாம் பெருசாக பண்ண வேணாம், ஸோ நான் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் நான் ஏன் ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட்னால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிள் பயாலஜிக்கல் ரீசனிங் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். இப்போது நம்ம ஹார்ட் ப்ராப்பராக பம்ப் ஆனால் தான் நல்ல ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ரெகுலராக ஆக்டிவிட்டியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுறது வந்து நிறைய பார்ட்ஸுக்கு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் போகிறதில்ல. இதே நம்ம ஒரு ஒர்க் அவுட் இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கார்டியோட ஃபங்க்ஷனிங் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பம்பிங், ஸோ ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன், நோக் அண்ட் கார்னர்ஸ் எங்கெல்லாம் வந்து பிளட் வந்து ரீச் ஆகுது எல்லா இடத்துக்கும் போகும், கேரிங் த நியூட்ரியன்ஸ் டு ஆல் த செல்ஸ். இன்டர்ன் என்ன ஆகும், நம்மளோட மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால வந்து போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பேசிக் காரணம் இது தான். ஸோ இப்போ வந்து இதில் நம்மளுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்று நம்ம கார்டியோ ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும், அதாவது கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லா ஏரியாவுக்கும் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் போகிறதுனால நம்மளோட மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியர் அண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் இங்கே கவர் பண்ணிட்டோம். அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் தானா? வாங்க மென்டல் ஹெல்த் பற்றியும் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க, நல்ல அப்ரிசியேஷன் வந்திருக்கும், இல்லை ஒரு நல்ல ட்ராயிங், இல்லை ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இல்லை ரொம்ப கூட வேணாம், நம்ம அம்மா அப்பா எதனா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம நண்பர்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனால் அப்போ வந்து ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும், கரெக்ட் தானே? அது ஏன் தெரியுமா? ஒரு வாட்டியும் நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ள பிரெயினில் ஒரு டோபமைன் சுரக்கும், அதுதாங்க ஹாப்பி ஹார்மோன். சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுக்கு ஏற்படுற அந்த ஹாப்பினஸ் உணர்வு. ஸோ இதே தான் வந்து நம்ம ஒர்க் அவுட்டோ இல்லை எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து பிரெயினை போய் ஹிட் பண்ணும். இதனால் இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால வி வில் ஃபீல் ஹாப்பி, பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இது வந்து இந்த டோபமைன் வந்து ஒரு ஈஸி அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு ஒரு ஹெல்த்தி வேலை கிடைக்கும். சரி, இப்போ வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நிறைய வேஸில் கிடைக்கும். லைக் நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கிடைக்கும், இல்லை ஷாப்பிங் பண்ண எல்லாமே கிடைக்கும். பட் நான் சொல்கிற இந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியர் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஆர் செல்ஸ், ரைட்டா? இப்போ ஓகே, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? சாப்பாடு. நான் எப்பவுமே சொல்கிறது, சாப்பாடு முக்கியமான விஷயம். இதில் என்ன ஆகும்னு தெரியுமா? நம்மளே வந்து ஒரு டிசிப்ளினாக மாறிடுவோம். ஓகே, ஏன்னாக்கா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு பாடியில் ஒரு சேஞ்ச் தெரியுது, நம்ம வந்து க்ளோ ஆகுறோம் அப்படின்னும் போது கவனமாக இருப்போம் சாப்பாடில். ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம ஹெல்த்தியாக சூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஓகே நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியாக சூஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் வெளியவே போய் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து எப்படி வச்சுக்கணும், இது நல்லதா, இது ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு டிசிப்ளினுக்குள்ளே மாறிடும். ஸோ அஃப்கோர்ஸ் அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அன்ஹெல்தி சாப்பிட்டா தான் கில்ட் கான்ஷியஸாக இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து we are going towards a healthier lifestyle, so which is in turn a good thing. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆயிரும். we will feel good about ourselves. ஸோ நம்ம வந்து ஃபீல் குட் அப்படின்னாலே என்னென்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு சோஷியல் லைஃப்பில் நம்ம போகும்போது மற்றவங்களோட ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன், இல்லை வந்து மற்றவங்களோட ஒரு மீட்டிங், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலி டே அவுட், எப்படி போனாலுமே எல்லாருமே வந்து ஏய் செம்மையாக ஃபிட் ஆகிட்ட, நீ பார்க்க பயங்கரமாக எங்கே தெரியல அப்படின்னும் போது திருப்பி ஒரு டோபமைன் ஹாப்பினஸ். ஸோ இது ஒரு அப்படியே சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம அப்படியே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு லைஃப் லாங்காக அப்படியே வச்சுட்டே இருப்போம். இது வந்து ஒரு ரேஸ் இல்லைனா ஓகே இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அவள் தான் விட்டுட்டேன் அப்படின்னு இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ இந்த பேசிக் என்னென்ன காரணம், எதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம டீவியேட் ஆகவே முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில்
இதே மாதிரி நிறைய நல்ல விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் நல்ல அடுத்த டிப்ஸோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். நான் இப்படிக்கு நான்சி.